விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. அதை பார்த்து தாத்தா என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னோடனே, தாத்தா சென்னையில் காவேரி எங்கேயும் இருக்கான்னு சொன்னேன்ல, வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போயிருந்தேன். என்னப்பா சொல்கிற தாத்தா? குமரன் எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணார் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தாத்தா. என்னால் தான் பாவம் அவரும் இவ்வளோ கில்ட்டியாக இருக்கார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு தாத்தா. இந்த மாதிரி வந்து குற்ற உணர்ச்சிக்கு அவர் ஆளாகிறதுக்கு நான் தானே பெரிய காரணம். நான் வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இல்லைனா இன்றைக்கி காவேரியோட வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு அவர் கஷ்டப்படுவாரா? என்னப்பா காவேரியோட வாழ்க்கை எங்கே பாழாச்சு? நீயும் காவேரி ஒன்றா வாழ தானே போகிறீங்க. கரெக்டு தான் தாத்தா. ஆனால் அவர் மனசில் வந்து அப்படி அவர் யோசிக்க மாட்டார்ல. இப்போ நான் காவேரி நானும் பிரிஞ்சிருக்கோம்ல, அந்த கில்ட்டி அவருக்கு அதிகமாக இருக்கும்ல. அதுதான் தாத்தா அவர் தத்துருவமாக அப்படியே வந்து நடிக்க கூட நடிக்கல தாத்தா. அப்படியே வந்து அழுதுட்டார் தாத்தா மேடையிலே. எனக்கும் உண்மை போல ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாத்தா அப்படின்னோடனே, அப்படியாப்பா? ஆமாம் தாத்தா, எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரிப்பா, காவேரியோட வீடை எப்படி கண்டுபிடிச்ச தாத்தா? காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஒரு கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போவாங்கன்னு நல்லா தெரியும். அதான் பின்னாடி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கே தெரியும். ஆனால் அங்கேருந்து நர்மதாக்கு ரொம்ப ஸ்கூல் தூரமாக போச்சுப்பா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. ஆமாம் தாத்தா, என்ன பண்ணுறது, என்னால் தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தானே தாத்தா. என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தா. சரி தாத்தா, நான் இதுக்கப்புறமா இங்கே இருக்க மாட்டேன் தாத்தா. அதனால் கொஞ்ச நாள் நான் வெளியே தான் இருப்பேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தா, நான் காவேரி வீட்டுக்கே போகலான் இருக்கேன். அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க விஜய். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, எப்படி சமாளிக்கிறோன்னு. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க சொல்கிறீங்க? என்னால் முடியல தாத்தா. உண்மையிலேயே காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இங்கே காவேரி இருந்தது, பேசுனது, பழகுனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. என்னை ஒரு 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 நிமிஷமும் என்னை கஷ்டப்படுத்துது தாத்தா. இதுக்கு நான் காவேரி எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கலாம்ல தாத்தா. இல்லைப்பா, அவங்க ஒன்று கஷ்டப்படுத்துவாங்க. பரவாயில்ல தாத்தா, எவ்வளோ கஷ்டமான அந்த பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. காவேரி தான் தாத்தா எனக்கு வேணும். ப்ளீஸ் தாத்தா, இங்கே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. சரிப்பா, வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், அது ஒரு பக்கம் போட்டும் தாத்தா. ஏதாவது பிரச்சனை தான் கால் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் தாத்தா அப்படி சொல்கிறாரு. யோசிக்கிறா சார். சரிப்பா, நீ எந்த முடிவும் வந்து இவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன், எடுத்திருக்க ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். நீ சீக்கிரமாகவே வந்து காவேரியோட வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படி சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யமுனா வந்து வீட்டுக்கு வந்து குமரன் ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் அங்கே வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ நீ எதுக்குப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. எல்லாருமே காவேரி என்ன பண்ணுறது ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே காவேரி பேச போகிறாங்க விஜய் கிட்ட. அவங்க அம்மா பார்த்துட்டு பேசாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. சத்தியம் பண்ணி கொடுத்ததால அப்படியே நிற்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா இங்கே வந்துட்டுருக்க, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணார், ஹவுஸ் ஓனர் வந்து இதுக்கப்புறம் விஜய் இங்கே தான் தங்குவார், பக்கத்து ரூமில் தான் அவர் வாடகைக்கு வந்து குடி வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் வந்து என்னை இங்கேருந்து போக சொல்ல முடியாதுல்ல. இங்கே பாருங்கள், நான் வந்து போகணுன்னா இந்த இடத்த விட்டு நான் என் பொண்டாட்டியோடு தான் போவேன். தீர்க்கமாக தான் இருக்க அத்தை, கண்டிப்பாக நீங்களே மனசு மாறுவீங்க அத்தை அப்படி சொல்கிறாரு. இந்த பையன் என்ன பண்ணாலும் சரி, நான் மனசு மாற மாட்டேன். காவேரியை இந்த பையனை நம்பி நான் அனுப்பவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க நம்ம சார் தான். அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. விஜய் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எட்டி பார்க்குறாங்க காவேரி. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் உடனே விஜயும் எட்டி பார்க்குறாரு. ஐயோ பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. என் பொண்டாட்டிக்கு என் மேலே பாசம் தான் இருக்குது, ஆனால் அவங்க அம்மா மேலே இருக்க பாசத்தால் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாளே, கண்டுக்க வைக்கிறேன். என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் என்னை நீ கண்டுக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வரும்போதெல்லாம் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டு வச்சு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கேட்டுட்ருக்காரு மொட்டை மாடியில் வச்சுட்டு. அப்போ வந்து காவேரி வந்து யார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைக்கிறது பாட்டு, அதுவும் இவ்வளோ சவுண்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி காவேரி மேலே மொட்டை மாடியில் ஏறுறாங்க. பார்த்தா வந்து அங்கே மாடியில் வந்து கரெக்டாக டெரஸில் உட்காந்துட்டு வந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு நம்ம விஜய். ஒரு பெரிய வந்து சவுண்ட் பாக்ஸ் வச்சு அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எல்லாம் உனக்காக தான் காவேரி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு. ஆமாம் காவேரி, பின்ன நீ எப்பவும் வெளியே வரமாட்டேங்கிறல்ல, அதனால தான் உன்னை வெளியே வர வைக்க இந்த மாதிரி பண்ணேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கே வந்து போக பார்க்குறாங்க. ஏய் காவேரி நில்லு, என்கிட்ட பேசாமல் எங்கே போகிற, நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், உங்கள் அம்மாக்காக பேச மாட்டேங்கிறியா, அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாரு. அதை பார்த்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்து முடிக்கிறாங்க. வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க.